ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரூமு. இது கீழே போனீங்கன்னா ஒரு ரூமு எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. வண்டியெலாம் வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குது கொடைக்கானலில். ஃபுல்லாக இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நேற்று நாங்கள் வரும்போது. ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நேற்று வந்து நம்ம காலைல ஊட்டியிலேருந்து கிளம்பியிருப்போம். அப்புறமா வால்பாறை ஏறி இறங்கி நைட்டு வந்து கொடைக்கானல் வந்திருப்போம். நைட் நாங்கள் வரத்துக்கே வந்து 1:30 மணி ஆயிடுச்சு. ஆமாம், சரியான பனி. ஸோ ஸ்லோவாக தான் வந்தோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்து தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். பூம்பாறை போகிறோம், கூக்கல் போகிறோம், அப்புறம் குணா கேவ் போனால் போவோம். ஸோ என்ன பிளான் சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரில. டைம் இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது நம்மளுக்கு. நாளைக்கு தான் ஊருக்கு கிளம்புறோம் காலைல இல்லை மத்தியானத்துக்கு மேலே. ஸோ என்ன பண்ண முடியுமோ ஃபுல்லாக பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து டைம் வந்து 8:30 ஆகுது. 6:30க்கு ஏஞ்சிட்டோம். பட் ஆனால் சுடு தண்ணி வந்து லேட்டாக தான் வரும்ட்டாங்க. அதனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தராக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இந்த ரூமும் வந்து ஒர்த்து தான். 4000 2 நாளைக்கே சேர்த்து. நான் இதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அம்மன் ஹோம் ஸ்டே ரூம் பேர். ஸோ செயின் லுக் பண்ணிட்டு வண்டி வார்ம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக 10:10 ரெண்டு ரூம்லேருந்து கிளம்புறோம். இந்த மாடுக்கு பாருங்களேன், மூக்குலேருந்து புகை வருது தெரியுதா? நம்மளே மூச்சு விட்டால் புகை வருது, மாடுக்கு கூட வருது. இங்கே ஆல்ரெடி பார்ட்டி வைப்பிக்கு போயிட்டாங்க. என்ன பிளான்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா கூக்கல் போகிறோம். என்னென்னா நாங்கள் பார்க்கலான்னு பிளான் பண்ணிடுவோம்னா, கூக்கல், பூம்பாறை, கூக்கல் பக்கத்துலேயே மனவனூர் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது 3 வந்து ஓரளவு ஆளுங்களாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பிளேஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். வர வழியிலே வந்து நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது. அப்படியே டைம் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர வேண்டியது தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு கூக்கல் தான் போகிறோம். இன்னும் சாப்பிடல. அதனால் குணா கேவ் அந்த ரூட் வழியாக தான் போவோம். அங்கே ஏதாச்சும் ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூக்கல் ஃபஸ்ட்டு. போகிற இடம் எல்லா இடமுமே வந்து நம்மளுக்கு ஸ்பாட்டு தான். அதனால் எங்கே நல்லாயிருக்கோ எல்லா இடத்துலையும் இன்னும் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனோர் லேக் பார்த்துட்டு பூம்பாறை பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே மேக்ஸிமம் ரூமுக்கு வந்துடுற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா அவள் தான் நியூ இயர் டைம் வேறு. ஆல்ரெடி எல்லாம் கொலாரா வண்டி ஓட்டுறானுங்க, இங்கே பறக்க விட்றானுங்க. அதனால் ரூமுக்கு வந்துடணும். வந்துட்டு நம்ம வண்டியை வீட்டில் விட்டு கூட இங்கேருந்து இந்த மெயின் ரோடு வரைக்கும் நடந்து கூட போயிட்டு வரலாம். சரியான கிளைமேட். ஆனால் செம்ம ஒர்த்து. வால்பாறையும் ஒர்த்து, கோடையும் ஒர்த்து. நேற்று நைட்டு நம்ம நிறைய வந்து சம்பவம்லாம் பார்த்துருப்போம், பயங்கரமான சீன்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். யானெல்லாம் பார்த்துருப்போம் வால்பாறையிலேருந்து இறங்கும் போது. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நேற்று டே பயங்கரமாக போயிருக்கோம். ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக 11:08. இது அங்கே இருக்கிற அந்த கடையில் தான் வந்து மேகி சாப்பிட்டோம். சரியான சூடாக சாப்பிட்டோம். அவ்வளோ குளிரிங்க பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். டைம் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால பொறுமையாக தான் போகிறோம். மீண்டும் ஸ்டாப் போட்டுனே இருக்கோம். சரியான குளிருதா முடியல. அதனால் இந்த கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு திருப்பி கிளம்புறோம். கூக்கலுக்கு இன்னும் 31 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே காமிக்குது. யாரும் வராத இடத்துக்கு போகலான்னு பார்த்தா எல்லோரும் போயின்னு இருக்காங்க. இந்த சைடு தான் பூம்பாறை போவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தனியாக போகலான்னு பார்த்தா முடியாது போலையே. ஏகப்பட்ட பேர் போயிட்டானுங்க, காரு வண்டின்னு. எல்லா இடமும் இப்படி தான் கைஸ் இருக்குது. மேலே கீழே கொடைக்கானல் ஃபுல்லாகவே ஃபாகு தான். அதுவும் மைல்டாக இருந்தால் பரவாயில்ல. சரியான அச்சு நவுத்துறானுங்க. சுத்தமாக முடியல. கை ஹெல்மெட் உள்ளலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. பேடிங்லாம் கொடுங்க. இதெல்லாம் எப்பயாச்சும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதனால்
ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக போவோம். உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஹுட்டி போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டிருக்கேன். அப்பயும் வந்து முடியல. ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்த மாதம் முதல்ல ஒரு க்ளவ் வாங்கணும், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. டிஎஸ்டியில் தான் பார்த்துருக்கேன், 5500 நினைக்கிறேன். ட்ரிப்பு காசு போட்டதுனால வாங்க முடியல, எல்லாம் வாங்கிட்டு இருப்பேன். வாயுவீங்களா? பயங்கரமாக இருக்குது கிளைமேட். ஆனால் முன்னாடி வர காரே தெரில, கண்ணுக்கு கிட்ட வந்தால் தான் தெரியுது. நேற்று நைட்லாம் பயங்கரமாக இருந்துன்னு சொன்னல, கோப்ரோவில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் ஐஎஸ்ஓலாம். அதனால் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓரளவு கொஞ்சம் தெளிவாக காமிச்சிடும். இருக்கிறத அப்படியே போட்டுருந்தோன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் எந்தளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோன்லலாம் பக்காவாக மாட்டிருக்கு, ஸ்டோரிலாம் போட்டிருப்போம். நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஹைலைட்ஸில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். பயங்கரமாக இருந்தது. இப்போ கூட இப்படி இருக்குது, ஆனால் க்ளீனாக தான் இருக்கும். கோப்ரோவில் சுத்தமாக தெரில, ஃப்ரண்ட்டில் தரமாக இருக்குது கிளைமேட்டு. கைஸ், பூம்பாறைக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு இந்த மாதிரி தான் போகுது, சரியான சின்ன ரோடு. இதுலேயே தான் 2 பேரும் வராங்க, 2வே தான். அதனால் செம்ம டிராஃபிக் ஆகுது. பொறுமையாக போகுது. நிறைய பைக்கர்ஸ் இந்த சைடு தான் போகிறாங்க. இதில் வேறு ஃபஸ்ட்டு ரோடு வேறு பேட்ச்சு, சரியான பேட்சாக இருக்குது. அதனாலே செம்ம லேட் ஆகுது. ட்ரெஸ்ஸில் வேறு ஆகிட்டே இருக்குது பயங்கரமாக, சரியான ட்ரெஸ்ஸில். டெய் நம்ம பேகு லக்கேஜ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருவே, கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டுறோம். நான் பார்க்குற மாதிரி கோப்ரோவில் தெரிஞ்சதுன்னு வைங்க, செம்மையாக இருக்கும். விசிபிலிட்டி எந்தளவு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ரெயின் கோட் வேறு நாங்கள் எடுத்துகிட்டே வரல, பேசாமல் இந்த மாதிரி இருக்கும் தெரிஞ்சு தான் போட்டு வந்திருப்போம். குளிரும் கண்ட்ரோல் ஆகும் ரெயின் கோட்டில், காற்றே உள்ளே போகாது. எப்படி வருது பாருங்களேன். இந்த ஃபால்ஸ்லலாம் கொட்டும் போது வரும் தெரியுமா, தூரத்தில் சாரல் அந்த மாதிரி அடிக்குது. ஃபுல்லாக டிராஃபிக் தான். இந்த வியூ பாயிண்ட் வந்து பழனிமலை வியூ பாயிண்ட்டான். இங்கேருந்து எங்கே தெரியுது, வியூவும் தெரில, ஒரு பாயிண்ட்டும் தெரில. வியூ பாயிண்ட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இங்கெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட்டில். அவ்வளோதான், ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக ஈரமாகுது. சுவைஸ் கரெக்டாக பூம்பாறையில் இருக்கும். இங்கே இந்த ஒரு டிராஃபிக்கை தவிர ஒன்றும் பார்க்க முடில. சுற்றி கிளைமேட்டு செம்ம ஒஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு. இங்கே வேறு சண்டை வேறு, காருக்காரங்களாம் அச்சின்னு மாளுறாங்க. இங்கேருந்து கூக்கல் ரோடு சரியான தூரமாக, ப்ளஸ் ரோடு வந்து படுமோசம், ரிஸ்க்கு வண்டியில் போகிறது. போனீங்கனாலும் போய் சேர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் டிராஃபிக் இருக்குது, கிளம்பிடுங்கன்றாங்க. பேசாமல் ரூம் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஏரியாவே போயிடலான் இருக்கோம். போகிற வழியில் சில ஸ்பாட்ஸ்லாம் நல்லா இருந்தது, அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கும் வந்து ஒஸ்ட்டு தான், பார்க்கிங் தலை. அதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரில.
டிராஃபிக் பண்ணி சாடிக்கிறானுடா அடிக்கணுங்க. எங்கே போனாலும் வந்துடுறானுடா. திருப்பி ரூமுக்கே போட்டோம் நாங்கள் மேப்பு. வேறு வழியே இல்லை, எங்கேயுமே போக முடியாது போல். போயிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு பக்கத்துலேயே எங்கன்னா போக போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் சும்மா தான் வந்துட்டு போகிறோம். இந்தளவு ஃபஸ்ட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கங்கே இருந்தால் பரவாயில்ல, எல்லா டைமும் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒன்றுமே பண்ண முடியாது. விசிபிலிட்டி இல்லைனாலே டிராஃபிக் தான் ஆகும் கண்டிப்பாக. எல்லோரும் உருட்டின்னு போகிறாங்க, காரே தடவின்னு போகும்போது. அப்போ நாங்களாம் யோசிச்சு பாருங்கள். இது எப்படி சொல்கிறது, நல்லாவும் இருக்குது, புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸும். ஆனால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கடுப்பும் இருக்குது. குளிர் வேறு, எல்லாம் பனிக்கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்மெட்லாம் வரைஞ்சி போய் எதுக்குறா ஆறு அடிக்கிறீங்க, முன்னாடி இடமே இல்லை. எங்கே இது போன்னுங்கிறான். என்னையோட ஃபுல் டேங்க்கு இது வந்து 4th டைம். கோல்டு வேறு ஆயிடுச்சு. இடிக்கிட்டுமே. கையோ இருக்கால கேஸ், எனக்கு டச்சோ இருக்கால கையோ இருக்கால. ஸ்கேனர் எங்கண்ணா இருக்கு? ஒரு சண்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். $156. எவ்வளோ? 1156. 1157 ப்ரோ. ப்ரோ 1157 ப்ரோ. உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ? ஃபுல் டேங்க் தான் ப்ரோ. ஃபுல் டேங்க் 1157 ப்ரோ. அந்த கார்னரில் நில்லுங்க ப்ரோ, வந்துடுவார். கார்னர் முடிச்சிட்டேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ தெரிக்குது பார்த்து ப்ரோ. ப்ரோ தெரிக்கிறான். தான் பார்க்குறேன். ஸ்கேன் பண்ணுறோம் அதில். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க ப்ரோ. பம்பு இருக்காதா? ப்ரோ ஆ $980. அனுப்பிச்சிட்டேன் பில் வாங்கி. சைக்கோவா? போலாம். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. முன்னாடி அத்தனை வண்டி நிற்குது, ஆறுனச்சுன்னுக்கிறான் பைத்தியக்காரன். இங்கே லேக் இருக்குது, லேக்காண்டு போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ரூமுக்கு போக வேண்டியது தான். டைம் வந்து 3:30 ஆகுது. வந்து அதில் பயங்கரமாக கண்ணாடிலாம் போட்டுருக்காரு. கைஸ் டைம் வந்து ஒரு 4:50, 5 மணி ஆக போகுது. பார்க்கில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு பார்க்குன்ற பாருங்க. இங்கே ஒரு கடையில் சாப்பிட்டு, இந்த கடைலாம் சும்மா வேடிக்கை பார்த்தோம். ஒரு பொருளை வாங்கலாம்னா வேடிக்கை பார்த்துட்டு அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ரூமுக்கு போக வேண்டியது தான் இப்போது.
வேறு எதுவும் பிளான் இல்லை. எங்கே போனாலும் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. இதுக்கு மேலே அவ்வளோதான், டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஆல்ரெடி பாட்டு போத்துன்னு பயங்கரமாக வந்து கத்தின்னு இருக்காங்க. இது மேலே வெளியும் சுற்ற முடியாது, கோளாறு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஆல்ரெடி நாங்களே நொந்து போய் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டான ரோட்டில் வண்டியை ஓட்டி எல்லா இடத்துக்கும் போய் பல்பு வாங்கி ஒன்றுமே பார்க்க முடியலேன்னு. அதனால் பாருங்கள் டான்ஸ் ஆண்டுக்கிறாங்க எல்லாம். அதனால் அவ்வளோதான், ரூமு கிளம்பிட்டோம். நாளைக்கு ஏஞ்சி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஈவினிங் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ 5 தான் ஆகுது. நைட் வேறு நியூ இயரா. காலையிலே பாட்டு போட்டு பக்கத்தில் கத்தின்னு இருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பக்கத்தில். கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க நைட்டு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின்னு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பெருசாக ஒன்றுமே இருந்திருக்காது. நாங்கள் என்ன பண்ணோமோ அதை மட்டும்தான் வந்து நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் ஈவினிங் மேலே இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து நடந்தால் எங்கேயாச்சும் போனாங்கன்னா அப்படியே எடுத்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ டே 3 வீடியோ வந்து இப்போ முடிச்சிக்கலாம். நாளைக்கு வந்து கொடைக்கானல்லேருந்து சென்னை கிளம்புறோம் வீட்டுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.